உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் ஒரு டாப் 4 பெஸ்ட் கேஜெட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் உங்க வீட்ல இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய ஜங்ஷன் பாக்ஸ் பாத்தீங்கன்னா தனித்தனியா காசு கொடுத்து வாங்குறோம் இல்லையா, சோ அதுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு ப்ராடக்ட். சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எமர்ஜென்சி டைம்ல நீங்களே ஒரு எலக்ட்ரிஷியனா மாறலாம். சோ அதுக்கான ஒரு கேஜெட்டையும் பத்தி பார்க்க போறோம். சோ இன்னொன்னு ஒரு சில குட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் ரொம்பவே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ கிளியரா அன்பாக்சிங் பண்ணிருக்கோம். சோ அதெல்லாம் நீங்க கண்டினியூவா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் MP Gold அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து வரக்கூடிய க்ளூ கன்னை பத்தி பார்க்க போறோம். இந்த க்ளூ கன்ல நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லுவேன். நார்மலா க்ளூ கன்னுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம க்ளூ ஸ்டிக் அப்படின்னா PVC அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம சொருகும் பொழுது உள்ள இருக்கக்கூடிய அந்த ஹீட்டிங் நாசல் இருக்கு இல்லையா, ஸோ அதுல இருந்து ஹீட் ஆகி நம்மளுக்கு கம்மு மாதிரி வெளியே வரும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் க்ளூ கன் யூஸ் பண்றோம். இப்போ நான் வாங்கியிருக்கிறது 100 வாட்ஸ் க்ளூ கன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலமா சீக்கிரமா நம்மளுக்கு ஃபாஸ்டா க்ளூ வெளியே வரதுக்காக தான் இவ்வளோ வாட்ஸ் அதிகமாக வாங்கியிருக்கோம். மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான ரேட்லயே கிடைக்குது. எப்படின்னா 40 வாட்ஸ் 60 வாட்ஸ் 100 வாட்ஸ் அப்படின்ற ரேஞ்சில் விற்கிறாங்க. இதுல பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலான ஒரு பிளக் பாயிண்ட் தான், ரொம்ப ஹெவி டியூட்டி பிளக் பாயிண்ட் அந்த மாதிரியான எந்த விஷயங்களும் கொடுக்கல. வயருடைய லென்த்தும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 மீட்டர் வரா மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழேயே ஒரு சுவிட்சும் வருது. நம்ம இதை பிளக்ல கனெக்ட் ஒன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாவே க்ளூ ஸ்டிக்கை உள்ள நுழைச்சிட்டு நம்மளுக்கு க்ளூ வரதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாசில் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மெட்டல் கோட்டிங்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒர்த்தான ஒரு பையிங்கா இருக்கும். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ட்ரிகர்ஸ் ரொம்பவே நல்லா லூஸா ரொம்ப டைட்டா இல்லாம இருக்கு. குவாலிட்டி ஆஃப் பில்டும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இந்த காசுக்கு ஒர்த் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ க்ளூ ஸ்டிக் மார்க்கெட்ல நீங்க தனியா ஆஃப்லைன்லயும் வாங்கிக்கலாம், ஆன்லைன்லயும் வாங்கிக்கலாம். ஒரு க்ளூ ஸ்டிக் 10 ரூபா அப்படின்ற ஒரு ரேட்ல சேல் பண்றாங்க. இந்த க்ளூ ஸ்டிக்கை ஃபர்ஸ்ட் உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க ட்ரிகர் அழுத்துனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே க்ளூ ஸ்டிக் உள்ள போக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஆன் பண்ணிடலாம். பிளக் பாயிண்ட்ல பிளக்கை இன்சர்ட் பண்ணிட்டு சுவிட்சை போட்டுடலாம். கீழே பாத்தீங்கன்னா ஒரு பட்டன்ஸ் ஆன் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ LED இண்டிகேஷன் வரும். ஒரு சர்டன் டைம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா க்ளூ ஸ்டிக்ஸ் உள்ள போகணும். ஸோ அதுக்கு நீங்க ட்ரிகரை கொஞ்சம் அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா க்ளூ உள்ள போயிடும். இப்போ கொஞ்ச நேரம் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா க்ளூ வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த தருணத்துல நம்ம எந்த ப்ராடக்ட் டேமேஜ் ஆயிருக்கோ இல்ல எதுல ஒட்டணும் அப்படின்னு நினைக்கிறோமோ ஜஸ்ட் ட்ரிகர் அழுத்த உள்ள இருந்து க்ளூ வர ஆரம்பிக்கும். அதனால ஈஸியா நம்ம எந்த ஒரு மெட்டீரியலை கூட ஒட்டலாம். வுட் ஒட்டலாம், கண்ணாடி ஒட்டலாம், கார்ட்போர்டு ஒட்டலாம். ரீசெண்டா கூட நம்ம ஒரு DIY வீடியோ போட்டிருந்தோம், அதுலயும் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பிரைஸ் டிஃபர் ஆகும். அந்த லிங்கை போய் செக் பண்ணுங்க. கண்டிப்பா பிரைஸ் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் JB அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து வரக்கூடிய ஜங்ஷன் பாக்ஸ் பத்தி பார்க்க போறோம். இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வோல்டேஜ் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கும், கம்ப்யூட்டர், பிரிண்டர், அதே மாதிரி நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸ் ஹெவி டியூட்டி, அதாவது ஹீட்டர்ஸ் போடக்கூடாது, மிக்சர், கிரைண்டர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இதுல ஆட் பண்ணக்கூடாது. 4x4 அப்படின்ற ஒரு சாக்கெட் இதுல கொடுத்துருப்பாங்க. நல்ல டாப்ல ஒயிட் கலர் பினிஷிங் கொடுத்துருக்காங்க. அடியில பாட்டம் எல்லாமே ஒயிட் கலர் பினிஷிங்கோட வருது. கூடவே உங்களுக்கு ஃபியூஸ் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபியூஸ் ஆப்ஷன் மூலமா ஓவர் கரண்ட் ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபியூஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால மிகப்பெரிய அளவில் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பின்னாடி பாத்தீங்கன்னா எப்போ இதை மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு சில டீடைல்ஸும் பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டிப்பா இதுவும் நம்மளுக்கு பெஸ்டா இருக்கும். வயரோடைய லென்த், கார்டோடைய லென்த் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1.5 மீட்டர் வரைக்கும் வருது. பிளக் பாயிண்ட் ஒரு டீசென்டான அளவில் இருக்கு. ரொம்ப பெஸ்டான ஒரு ஹெவி டியூட்டி பிளக் பாயிண்ட்லாம் இவங்க யூஸ் பண்ணல. 3 பின்லாம் நார்மலா டீசென்டான ஒரு குவாலிட்டியில வயரோடைய பில்டும் சரி, ஓவரால் இருக்கக்கூடிய லுக்கும் சரி ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு 250 ரூபாயில இருந்து 350 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மாதிரியான ப்ராடக்ட் சூஸ் பண்ணலாம். பட் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் ஆன்லைன்ல இருந்துச்சு அப்படின்னா அதோட பெஸ்ட் பை லிங்க் கீழே தரேன். இல்ல அப்படின்னா இதுக்கு ரிலவெண்டா இருக்கக்கூடிய வேற ஏதாவது பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதோடைய பெஸ்ட் பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ ஈஸியா நீங்க போய் செக் பண்ணி அதை வாங்குறதுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். இப்போ இந்த ப்ராடக்ட்டை பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாக்கெட்ல கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோடைய 3 பின் எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. வாங்கும்போது டேமேஜ் எல்லாம் எதுவும் இல்லாம வாங்குங்க. ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்குறோம். டேமேஜ் இருந்தா உடனே ரிட்டர்ன் பண்ணிடுங்க.
ஜஸ்ட் இப்போ பிளக்ல இன்சர்ட் பண்ணி சுவிட்சை போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜங்ஷன் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுவிட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணதுக்கு அப்புறம் அதில் எங்கெல்லாம் சுவிட்ச் போடுறோமோ எல்லா இடத்துலையுமே வந்து எல்இடி வந்து இண்டிகேட் ஆகும். ஸோ எல்இடி இண்டிகேட் ஆகிறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டான ஆப்ஷன். நைட் டைமில் நைட் லேம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பவர் ஆனில் இருக்கா இல்லையா, ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்ற ஒரு சில விஷயங்களும் நம்மளால் இது மூலமாக ரொம்ப ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதனால் இது ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட். குவாலிட்டியும் நல்லாவே இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. உங்களுடைய ஃபீட்பேக் என்னவோ கமெண்ட்டில் அதை லீவ் பண்ணுங்கள். தேர்ட் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா சாம்கான் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ ஆக்சுவலி வந்து இது சால்ட்ரிங் கன். கிட்டத்தட்ட ஒரு 25 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சால்ட்ரிங் கன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சால்ட்ரிங் அயனை பொறுத்த வரைக்கும் நம்ம டே டு டே லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது சாம்கான்லேருந்து வரக்கூடிய ப்ராடக்டாக இருக்கிறதுனால குவாலிட்டியும் அதில் இருக்கக்கூடிய பில்டும் நல்லாவே இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ட்ராபேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் டைம் வந்து கொஞ்சம் அதிகமான நேரம் வந்து எடுக்குது. ஸோ அந்த ஒரு பிரச்சனை தான் வந்து பர்சனலாக நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒரு 1 மினிட் அப்படின்னா கூட 2 மினிட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமான டைம் எடுக்கும். ஸோ உடனே வந்து ஒரு சால்ட்ரிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருந்தது அப்படின்னா நம்மளால பண்ண முடியாது. ஸோ பில்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து டிரான்ஸ்பரண்டான ஒரு பாடி கொடுத்துருக்காங்க. உள்ள அந்த மெட்டல் கன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி அதெல்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ அதில் அயன் நம்ம வச்சு நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். பார்க்கும் பொழுது உங்களுக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து ஹீட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ஆகாது. ஸோ அந்த அயன் வைக்கிறோம் இல்லையா, இஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகாமல் அது வந்து ஒட்ட மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் ஃபீல் பண்ணேன். மற்றபடி ஒயருடைய குவாலிட்டி அதே மாதிரி லென்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டர் கொடுக்குறாங்க. இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது சித்தார்த் அப்படின்ற ஒரு சால்ட்ரிங் அயன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கடைகளில் வந்து 10 ரூபா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் வந்து கிடைக்கும். இதோடைய பெஸ்ட் பை லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சால்ட்ரிங் ஜெல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சால்ட்ரிங் க்ரீம் எது வேணாலும் சொல்லிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா சால்ட்ரிங் வந்து அதிகமாக ஒட்டிக்கிட்டே இருக்கும்போது நம்மளால கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து சால்ட்ரிங் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இந்த ஜெல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டிப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த கருப்பாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போயிடும். இப்போ நம்ம ஜங்ஷன் பாக்ஸில் வந்து இதை போட்டு ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ண உடனே வந்து உங்களுக்கு சால்ட்ரிங் அயனில் வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு இண்டிகேஷன் வந்து இருக்கும். ஒரு சர்டன் டைம் வந்து ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம எந்த ஒயரை பற்ற வைக்கிறதுக்கும் சரி, இல்லை வேறு என்ன மாதிரியான வேலைகளை வந்து அயனை யூஸ் பண்ணி நம்ம பற்ற வைக்கிறதுக்கு கண்டிப்பாக இது மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டும் வந்து ஒவ்வொரு எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸும் வச்சிருக்கிறது பெஸ்ட்டான ஆப்ஷன். ஏன்னா அவங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கும் வேறு ஏதாவது இனோவேட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி அசசரிஸ்லாம் நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே நிறைய பர்ஃபெக்டாக நம்ம வேலைகள் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்டோட பெஸ்ட் பை லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபோர்த்தா நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஜிஎம் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கெட் போடக்கூடிய பிளக் அடாப்டர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் ஒரே ஒரு பிளக் தான் இருக்குது, பட் நம்ம 3 பின் பிளக்கும் போடணும், அதே டைமில் 2 பின் பிளக்கும் போடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். அதுவும் ஹெவி டியூட்டி மெட்டீரியலால் உருவாக்கப்பட்டது. அவுட்டர் லுக் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாகவே இருக்குது. உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 150 ரூபாய்க்கு மேலே தாங்க இந்த ப்ராடக்ட் வரும். ஏன்னா குவாலிட்டி நல்லா இருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா இது ஒரு பிராண்டட் ப்ராடக்ட், அதனால வந்து பிரைஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி ஏற்றம் இறக்கமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பர்பஸ்க்கும் வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்களே பார்க்குறீங்க இல்லையா குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 3 பின் அடாப்டரை யூஸ் பண்ணி நம்ம அழகாக வந்து இதை இன்சர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் பாடி வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் கவர் கொடுத்துருப்பாங்க. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் கவர் வருது. ஆரஞ்சு கலர் கவரில் வந்து நம்ம அழகாக வந்து என்ன மாதிரியான உள்ள விஷயங்கள்லாம் இருக்கா, கனெக்ட் ஆகுதா, ஒயர் போய் உள்ள இன்சர்ட் ஆகுதா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஈஸியாக இந்த அடாப்டர் மூலமாக செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மேலே வந்து ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க, லைன் எது அப்படின்ற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ லைன் அப்படின்ற இடத்துல லைன் கொடுங்க, நியூட்ரல் அப்படின்ற இடத்துல நியூட்ரல் கொடுங்க, அதே மாதிரி எர்த் அப்படிங்கிற இடத்துல எர்த்தை வந்து கொடுங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாகவே ஒரு குறிப்பிட்ட இந்த கொடுக்குற காசுக்கு ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளுடைய பிளக் பாயிண்டில் வந்து போட்டுக்கலாம். ஏற்கனவே 3 பாயிண்ட் பிளக் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதில் அடிஷ்னலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பிளக் வந்து நான் போடுற மாதிரி இருக்கும், 2 பின் பிளக். ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கியிருந்தோம். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட். மல்டிபிளான டிவைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இதுக்கான பெஸ்ட் பை லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க.
கண்டிப்பா இன்னைக்கு பார்த்த இந்த 4 விதமான ப்ராடக்ட் உங்களுக்கு பெஸ்டா யூஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன, உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்ன, எல்லாத்தையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. சோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க வாங்கணும் இல்ல நான் எங்க வாங்கினேன் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணுங்க. சோ எல்லாமே ஒரு யூனிக்கான ப்ராடக்ட். சோ இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்றது கூட ஒரு சில பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். பட் பண்ண முடியும் அப்படிங்கறத காமிக்கிறதுக்கான ஒரு பெஸ்டான வீடியோ தான் நம்ம இன்னைக்கு மேக் பண்ணிருக்கோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சோ இது மாதிரியான கேஜெட்ஸ் வீடியோஸ்லாம் நம்மளுடைய சேனல்ல கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கும். சோ அதெல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான வீடியோட வருகிறேன். Until signing off, Vijay, Baba, see you, have a nice day.